அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்கு, மாண்பு இருக்கு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்க கூடாது. நக்கல்யா அவனுக்கு. இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பண்றியலப்பான்னு தான் கேட்க தோணுது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கோவாலு உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயிர்க யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம் ஸ்தபா. ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. அப்பா அப்பா தெய்வமே தெய்வமே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. ஆஹா, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. சரி, இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா. வசந்தி பிள்ளையா? அப்பா. கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க, ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? எந்த பயனும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்றது இல்ல. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 கூடிய முடியவே முடியாது. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆனா பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. Okay. கல்வி, குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க, நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும்டா, அது இந்த கிழமை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் நிறைய திட்டங்களை செய்யறோம். குறிப்பா பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால ஏராளமானவங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பயனடைஞ்ச பல பேர் முதல்ல சாராய கடை மூடணும்ல, அவர் தானே திறந்து வச்சு நடத்தி ஓடுது. அப்ப பேட்டி டிவில என்ன சொல்றாரு, கடை நடத்துறது யாரு? கவர்மெண்ட் தான் நடத்துது. பேசுற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. இந்த திட்டங்களால முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் அது கொடுக்கறது அவர் சொந்த காசுல கொடுக்கலையே, நம்ம கட்டுற காசுல தானே கொடுக்குறாங்க. இலவச பேருந்து விட்டுருக்காரு மாசம் மாசம். அதே போல
நான் கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரும்பாலும் பெண்களுக்கானதாக இருக்கிறத பார்த்து நான் பெருமை அடைகிறேன். டெய்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு தானே இருக்கோம், இங்கே பாலியல் வன்கொடுமை இங்கே நடக்குது, ஸ்கூலில் நடக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு நடக்குது, எல்லாருக்குமே தானே நடந்துட்டுருக்கு. அப்புறம் இதில் என்ன இதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? முரண்கள் இருக்கா? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 2019 ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. எங்கே பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க, நடக்காதா? டெல்லி முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடின்னு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். யாராவது கோரிக்கை வச்சிருந்தா, அது நியாயமான கோரிக்கையாக இருந்தா அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. சோஷியல் மீடியாக்களில் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரியே ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும். சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்